பாம்பனில் 2.08 கிலோமீட்டர் நீள புதிய ரயில் பாலத்தை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. தமிழர் பாரம்பரிய பட்டுவேட்டி சட்டை அணிந்து பச்சை கொடி காட்டி தொடங்கி வைத்தார். பிரதமர் மோடி திறந்து வைத்ததும் புதிய தூக்கு பாலத்திற்கு அடியில் கடந்து சென்ற கடலோர காவல்படையின் ரோந்து கப்பல். தேசிய கொடியை அசைத்தவாறு சென்ற வீரர்களுக்கு பிரதமர் மோடி கையசைத்து மகிழ்ச்சி. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் பிரதமர் மோடி வழிபாடு. கோவில் நிர்வாகம் சார்பில் உற்சாக வரவேற்பு. அயோத்தியில் ராமரின் நெற்றியில் சூரிய திலகம் பட்ட அதே வேளையில் ராமர் பாலத்தையும் கண்டு தரிசனம். இலங்கையிலிருந்து திரும்பிய போது வான்வழியாக தரிசிக்கும் வாக்கியம் கிடைத்ததாக பிரதமர் மோடி நெகிழ்ச்சி. நீட் தேர்வு விலக்குக்கு அனுமதி அளித்தால்தான் கூட்டணி வைப்போம் என பாஜகவிடம் கூற தயாரா? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சவால். எடப்பாடி பழனிசாமி அவர்களே, பாஜக கூட கூட்டணி இருக்கு இல்லைன்னு மாத்தி மாத்தி பேசுற உங்களுக்கு நான் இந்த மேடையிலிருந்து சவால் விடுறேன். தமிழ்நாட்டு மாணவ செல்வங்கள் மீது உங்களுக்கு துளியாவது அக்கறை இருந்தா பாஜக கூட்டணிக்கு போறதுக்கு முன்னாடி நீட் விலக்கு தந்தாதான் கூட்டணின்னு வெளிப்படையா அறிவிக்க தயாரா? நாடாளுமன்றத்தில் ஜனநாயக விரோதமாக நிறைவேற்றப்பட்டுள்ள வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்போம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. நாங்க இந்த மசோதாவை நிறைவேற்றப்பட்ட அன்று காலையிலேயே நம்முடைய சட்டமன்றத்திற்கு கருப்பு பட்டை அணிஞ்சுக்கிட்டு வந்து எதிர்ப்பை பதிவு பண்ணோம். அது மட்டும் இல்ல, திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வக்ஃப் திருத்த சட்டத்தை எதிர்த்து வழக்கு தொடருவோம்னு சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்கிறேன். நாளை நம்ம துணை பொதுச் செயலாளர் ராசா பேர்ல வழக்கு தொடுக்கப்படும். மக்களவை தொகுதி மறுசீரமைப்பால் எம்பிக்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டு தமிழகத்தின் குரல் நசுக்கப்படும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எச்சரிக்கை. வரவிருக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் மேற்கொள்ள போற தொகுதி சீரமைப்பு நம்மை போன்ற மாநிலங்களை வெகுவாக பாதிக்க போகுது. மக்கள் தொகையை பல்வேறு பல நல திட்டங்கள் மூலமா கட்டுப்படுத்தின நம்மை போன்ற மாநிலங்கள் நாடாளுமன்ற தொகுதியில் எண்ணிக்கையை பெரிய அளவில் இழக்க நேரிடும். நீலகிரி மாவட்டம் காக்காத்தோப்பில் 353 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். நீலகிரியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தோடர் இருளர் இன மக்கள் வரவேற்பு. பாரம்பரிய நடனமாடியும் பரிசுகள் வழங்கியும் வரவேற்று மகிழ்ச்சி.
பிரதமர் மோடியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ராமேஸ்வரத்தில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு. தமிழ்நாடு முழுவதும் பிரதமர் மோடியின் வருகைக்கு காங்கிரசார் எதிர்ப்பு. தமிழகத்துக்கு வஞ்சகம் செய்வதாக முழக்கமிட்டு கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டம். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சென்னையில் சந்தித்து பேசிய நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். தேர்தல்களில் தனித்து போட்டியிட்டு வரும் சீமானை கூட்டணிக்குள் கொண்டுவர முயற்சி என தகவல். இலக்கை நோக்கி பயணிக்கும் தனக்கு நிர்மலா சீதாராமனை சந்திக்க வேண்டிய அவசியமில்லை. வரும் சட்டமன்ற தேர்தலில் நாதாக கட்டாயம் தனித்துதான் போட்டி என்றும் சீமான் திட்டவட்டம். சென்னையில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் சந்தித்ததாக வெளியான தகவலுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் மறுப்பு. தமிழ்நாட்டிற்கு விரோதமான பாஜகவுடன் ஒருபோதும் சேரமாட்டேன் என திட்டவட்டம். ஒரு காலத்திலும் நான் மனிதர்களோ விரோத நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபடுகின்ற அடுக்கடுக்கா தமிழர்களுக்கு, தமிழ் இனத்திற்கு, தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மொழிக்கு துரோகம் இழுக்கிற ஒன்றிய மதவாத பாரதிய ஜனதா அரசுடன் ஒருபோதும் நான் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை என்பதை ஏற்கனவே நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதால் திமுக கூட்டணியிலிருந்து சில கட்சிகளை பிரிக்க பாஜக பரப்பிவிடும் பொய் செய்தி. நிர்மலா சீதாராமனை சந்தித்ததாக வெளியான செய்தி குறித்து தபாக தலைவர் வேல்முருகன் குற்றச்சாட்டு. மதச்சார்பற்ற திமுக தலைமையிலான மாபெரும் வெற்றி கூட்டணியில் இடம்பெற்று இருக்கிறேன். நான் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை என்பதை ஏற்கனவே நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்று காலையிலிருந்து நான் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்தேன் என்று உண்மைக்கு மாறான பொய்யான செய்தி வெளியிடுவதை நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன். தமிழகத்தின் 16 மாவட்ட பாஜக நிர்வாகிகளுடன் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆலோசனை. புதிய மாநில தலைவர் நியமனம், சட்டமன்ற தேர்தல் ஆகியவை தொடர்பாக விவாதம். தமிழக பாஜகவுக்கு அண்ணாமலைதான் மீண்டும் தலைவர். மாநில துணைத் தலைவர் VP துரைசாமி உறுதி. அண்ணாமலை மீண்டும் தலைவராவார் என்பதை உங்கள் மூலமாக நாட்டு மக்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே நேரத்தில் டெல்லியில் இருக்கின்ற தலைவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அந்த முடிவுக்கும் நாங்கள் எல்லாம் கட்டுப்பட்டு கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் பாடுபடுவோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தென்வங்க கடல் பகுதியில் அடுத்த 2 நாட்களில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நீலகிரி, கோவை, ஈரோடு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யலாம். சேலம், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பு. ஒரு சில பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் தகவல். நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஜாகிர் ஹுசேன் கொலை வழக்கில் தேடப்படும் நூர்நிஷா தொடர்ந்து தலைமறைவு. 20 நாட்களை கடந்தும் பிடிக்க முடியாமல் திணறும் போலீசார். பொள்ளாச்சி அருகே 2 கோடி ரூபாய்க்கு மேல் சீட்டு நடத்தி மோசடி செய்ததாக புகார். ஜெயந்தி என்பவர் வீட்டின் கேட்டை உடைத்து பாதிக்கப்பட்டவர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. தமிழகத்தின் பல்வேறு பொழுதுபோக்கு இடங்களிலும் குவிந்த மக்கள். குடும்பத்தினருடன் விடுமுறையை கழித்து கொண்டாட்டம். இந்திய அரசின் நிதியுதவியில் இலங்கை அனுராதபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள ரயில்வே திட்டப் பணிகள் அதிபர் அனுரகுமார திசநாயக்க முன்னிலையில் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார்.
ட்ரம்புக்கு எதிராக அமெரிக்காவின் பல்வேறு பகுதிகளிலும் வீதிகளில் திரண்ட மக்கள். அரசின் தவறான வணிக கொள்கைகளால் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளதாக ஆயிரக்கணக்கானோர் பேரணி.